மையத்தில் உள்ள சுபான்ஷு சுக்லாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், தன்னுடைய உரையாடலில் என்னென்ன விஷயங்களை பேசினார் பிரதமர் நரேந்திர மோடி? அபிநயா, குறிப்பாக முதல் முறையாக சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா குறிப்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக சிறப்பான முறையில் டாக்கிங் செய்யப்பட்டு அங்கே சென்று இருக்கிறார். இந்த நிலையில தற்பொழுது பிரதமருடன் பேசுவார் என்ற அந்த திட்டமிடல் ஏற்கனவே இருந்த நிலையில் அந்த நிகழ்வானது தற்போது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு நாட்டினுடைய கொடிகள் இங்கு ISSல நம்ம பார்க்கப்பட்டாலும் கூட முதல் முறையாக தேசிய கொடியை ஏந்தியவாறு தற்பொழுது சுபான்ஷு சுக்லா நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடியுடன் நேரடியாக அங்கிருந்தபடியே ISS சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இருந்தபடியே பிரதமரை தற்போது நேரடியாக தொடர்பு கொண்டு அந்த வீடியோ கான்பரன்சிங்ல பேசக்கூடிய காட்சிகள் என்பது தற்போது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கிறோம். குறிப்பாக இது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பான பல விஷயங்களை பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக அவருடைய உடல்நலம் குறித்து விசாரிப்பது, அதே போல அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்வது, குறிப்பாக 28 மணி நேரத்திற்கு மேலாக டிராகன் குறிப்பாக அந்த ஹேர் ஷேப் மூலமாக அவர் அங்கே ISSக்கு சென்று இருக்கிறார். அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டது. அடுத்து வரக்கூடிய இந்த 12 நாட்களுடைய சவால்கள் குறித்து நேரடியாக பிரதமர் உரையாடி கொண்டிருக்கிறார். அதே போல குறிப்பாக இன்னும் ஓரிரு நாட்கள்ல மாணவர்களுடன் பேசுவதற்கான அந்த திட்டமிடல்கள் இருக்கிறது. எனவே அதற்கான விஷயங்களும் தற்போது விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக நாம் விரைவில் ககன்யான் திட்டத்தை செயல்படுத்த இருக்கிறோம். அதற்கு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பாக இந்த பயணம் அப்படிங்கிறது அமைந்திருக்கிறது. எனவே இது குறிப்பாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முக்கிய தருணத்துல பிரதமரும் இதில் பங்கேற்று தன்னுடைய வாழ்த்துக்களை சுபான்ஷு சுக்லா அவங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். இதன் மூலியமாக அடுத்து வரக்கூடிய ஸ்பேஸ் டெக்னுடைய அந்த வளர்ச்சி மிகப்பெரிய விரைவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.